உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வார தகவலில் இஸ்ரேல் ஈரான் வாரின் அடுத்த கட்டம் 3.0 ஸ்டார்ட். மிகப்பெரிய தாக்குதல். குவைத், பஹ்ரைன் ஹெலிகாப்டர் தாக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் சொல்கிறார், ஈரானை மிக கடுமையாக இந்த இரவில் தாக்குவோம். ஈரோடோகான் துருக்கி அதிபர் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் இதில் இறங்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை மூடிவிட்டார்கள். இதனால் விலைவாசி மேலும் உயரும். எல்னினோ தாக்கம் WHO அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வெதர் சேஞ்சஸில் ஹீட்டானது ஜூலையில் 80% இன்க்ரீஸ் ஆகும், ஆகஸ்டில் 90% இன்க்ரீஸ் ஆகும் என்று சொல்லியிருக்காங்க. நம் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பூமியானது அக்கினிக்கு ஏரியாக வைக்கப்பட்டுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2007 to 2025 இந்த 20 வருட காலங்களில் 119 நாடுகள் யுத்தத்திற்குள் நுழைந்துள்ளன என்று சர்வே சொல்கிறது. 2007 விட 73% இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்று டேட்டா சொல்லுகிறது. நாம் ஒரு இக்கட்டான காலகட்டத்திற்குள் நாம் வாழ்ந்து வருகிறோம். நாம் ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆயத்தமாகவும் நாம் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகநாதர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு மிக முக்கியமாக இஸ்ரேல் ஈரான் வாரோடைய அடுத்த கட்டம், அதாவது 3.0 சொல்லலாம், அது ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்கலாவது இந்த இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்டில் நடுவில் நிறைய ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்கனவே ஒன்று வந்துச்சு. ஒரு 10 நாள் நிறுத்தினாங்க, திருப்பி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது போயிட்டே இருந்துச்சு. இப்போ நடுவில் இந்த ஒரு சமாதான காரியங்கள் நடந்துச்சு. இப்போ திருப்பியும் மிக அதிகமான தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு. குவைத் அடிச்சிருக்கிறாங்க, பஹ்ரைன் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, US உடையதான ஹெலிகாப்டர் தாக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் தாண்டி US மிகப்பெரிய அளவில் ஈரானை தாக்க தொடங்கி இருக்கிறது. US அதிபர், அதாவது ட்ரம்ப் சொல்கிறாரு, இந்த இரவு கடுமையாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த நேற்று வரை நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் வந்ததான செய்தி அது, மிக கடுமையாக இந்த இரவு ஈரானை தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் இனி காலங்கள் இருக்காது போல, மிக மோசமான ஒரு விளைவுகளை இது ஏற்படுத்தும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு நடுவில் எரோடகன் துருக்கி அதிபர் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரேலை கட்டுப்படுத்துங்க, உலக நாடுகள் அமைதியாக இருக்காதீங்க. ஏற்கனவே அவங்க சிரியாவையும் லெபனானையும் தாக்கியிருக்கிறாங்க. இது துருக்கிக்கு விடப்பட்டதான ஒரு எச்சரிப்பு மாதிரி. நாங்கள் இதில் இறங்க வேண்டி வரும். அவர் ஏற்கனவே நிறைய தடவை இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். போன தடவை ஈரான் அடிக்கும்போது கூட அவர் சொன்னார். அதற்கு பிறகு லெபனான் அடிக்கும்போது இதை சொன்னார். இப்போ திருப்பியும் அதே காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏன் துருக்கியை உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், துருக்கி எசேக்கியேல் 38 சொல்லப்பட்டிருக்கிற வடபுறத்தில் உள்ள தொகர்மா வம்சத்தார். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இதில். ஸோ இப்போது இந்த இஸ்ரேல் ஈரான் வார் அடுத்த கட்டத்துக்கு போகுது. நம்ம ஏற்கனவே சொன்னபடி ரஷ்யா மட்டும்தான் உள்ளே வர வேண்டியதில் பாக்கி இருக்குது. ரஷ்யா ஏற்கனவே போன இந்த சமாதான காரியம் வரத்துக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லிருச்சு, ஈரானுக்கு எங்கள் முழு ஆதரவு உண்டு, ஈரானுடைய எதிரி எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போது ஃப்ரெஷ்ஷாக தொடங்கி இருக்கிறதான அடுத்த கட்ட தாக்குதல் இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் கடைசியாக ஈரான் செய்திருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீண்டும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை அவங்க மூடிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இனி விலைவாசிகள் உலக நாடுகள் மத்தியில் அதிகமாக ஃபியூயல்ஸ் எல்லாமே மீண்டும் ஏறும் என்பது அச்சம் எல்லார் மத்தியிலும் நிலவுகிறது. ஸோ இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட் வாருடைய அப்டேட் கத்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரல இதை பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அடுத்து மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். போன நேற்று வரல எல்னினோ, அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்னினோவுடையதான தாக்கம் இப்போது அடுத்த மிக மோசமான நிலைமைக்கு போகுது அப்படின்னு வானிலை அறிக்கை WMO அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதன்படி அடுத்த இந்த ஜூலை மாதத்துக்குள்ள 70-80% இன்க்ரீஸ் ஆகும். ஆகஸ்ட் மாதத்தில் 90% சூடு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாவற்றிலும் உஷ்ணம் அதிகமாகிக் கொண்டே போகுது. இந்த காரியத்துக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். பூமியானது அதிகமாக உஷ்ணமாகுது, குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ நமக்கு குளோபல் வார்மிங்னா என்ன நமக்கு தெரியும். வேதம் தெளிவாக, நோவா காலத்தில் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இனி ஜலத்தினால் நான் பூமியை அழிக்க மாட்டேன். மிக அதிகமாக வேதம் சொல்லுகிறது கிணிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. இப்போ எல்னினோ வச்சுக்கிட்டு இதை சொல்கிறாங்களா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. காலகட்டம் போது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த சூட்டினுடைய இன்க்ரீஸ் அதிகமாகிட்டே போகுது பல நாடுகளில் மட்டும். இப்போ எப்போவுமே இல்லாத அளவுக்கு அண்டார்டிகாவில் 0 டிகிரி தான் இருக்குமா அங்கே எப்போவுமே. 0 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸ் அடிச்சிருக்கு இந்த ஜூன் மாதம் மட்டும். பல வானிலைக்காரங்க அதை பதிவு பண்ணிட்டு சொல்கிறாங்க, இது ரொம்ப டேஞ்சர்.
15-20 மடங்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மைனஸில் இருக்க வேண்டிய இடத்துல 15 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை மாதிரி ஒரு காலநிலையை நம்ம பார்க்கல. இனி பூமி மிக அதிகமாக அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு கூட இந்த யுத்தங்களையும் யோசித்து பாருங்களேன். எல்லா நாடுகளும் சண்டை போட ஆரம்பிக்குது. எல்லா நாடுகளும் குண்டு போகுது. ரஷ்யா உக்ரைனாக இருக்கட்டும், ஈரான் யூஎஸாக இருக்கட்டும், லெபனான் இஸ்ரேலாக இருக்கட்டும், அதாவது பிலிப்பைன்ஸ் பகுதியில் இப்போ சைனாவுடைய கப்பல்கள் வருது, அதுவாக இருக்கட்டும். இவங்க போடுற குண்டுகள் அத்தனையும் மீண்டும் மீண்டும் சூட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பூமி அக்கினிக்கு இரையாக போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 2000 வருஷங்களுக்கு முன்பாக, 2500 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட காரியங்கள் அத்தனையும் துல்லியமாய் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுகிறது. இந்த உணர்வுள்ள இருதயம் மட்டும்தான் இப்போ நமக்கு வேணும். சொன்னது நடக்குது. இது கடைசி காலம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எழுத்துக்கு எழுத்து நிறைவேறுகிறது. இதை உணர்ந்து நீங்கள் வரணும். ஏன்னா நோவா காலத்தில் இருந்த ஒரே பிரச்சனை உணர்வு இல்லாத இருதயம். அந்த உணர்வு உங்களுக்கு வந்துட்டாலே நீங்கள் ஆயத்தப்பட தொடங்குவீங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த வாரம் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான உலகத்தினுடையதான இந்த அமைதியை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு. இவர்கள் 2007-8 இருந்தே இந்த காரியங்களெல்லாம் கணிச்சுக்கிட்டே வராங்க, அல்லது டேட்டாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் அவங்க சமீபத்தில் கொடுத்த மிக முக்கியமான டேட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வருஷத்தில் மட்டும், அதாவது 2025 மட்டும் 99 நாடுகள் யுத்தத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்குதாமா. அதாவது 2007 இந்த 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 119 நாடுகள் யுத்தத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. அதாவது 2007 விட 73% இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லா நாடுகளும் யுத்தத்துக்குள்ளே நுழையிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஃபாரின் அஃபேர்ஸ், அதான் சொல்லுவாங்களே பக்கத்து நாட்டோடு கூட இருக்கக்கூடிய சண்டைகள். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 103 நாடுகள் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கு, பக்கத்து நாடுகளோட சண்டைக்கு. பைபிளில் 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன அப்படின்னும் போது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்பார். 2008 59 நாடுகள் பக்கத்து நாட்டோட எல்லை பிரச்சனையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ 2026 103 நாடுகள் அப்படி இருக்கிறாங்க. அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டபுள் மடங்கு அப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஒரு 10 வருஷத்தில் மட்டும் ட்ரோன் அட்டாக், அதாவது நீங்கள் இப்போ ட்ரோன் அட்டாக் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. 11,500 ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. இது எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு தானியங்கி ட்ரோன்ஸ்லாம் இருக்குது. அவங்களாவே ஏஐயில் வச்சுருக்கிறாங்க. அதுவே மனுஷர்களை இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடிய ஏஐலாம் இப்போ வந்திருக்கு. ஏஐ ட்ரோன்ஸ்லாம் வந்திருக்கு. இது ஒரு கவலைக்கிடமான செய்தி. ஏன்னு சொன்னால், ஒரு இடத்துல ஒருத்தர் தாக்க போகிறாங்க, வேணா அவங்க நிறுத்திடுவாங்க. ஆனால் இது அதல்ல, அதுவே தீர்மானிக்குது எந்த இடத்த தாக்கணும், யாரை தாக்கணுங்கிறத தீர்மானிக்குது. இதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக 2025 மட்டுமே 1,81,000 பேர் மரிச்சிருக்கிறாங்க. யுத்தத்தினால மட்டும் 1,81,000 பேர். இதில் உலகளாவிய அமைதியின்மை 99 நாடுகளுக்கு பரவிருச்சு. பீஸே கிடையாது. உலக நாடுகள் அத்தனையும் பீஸ், அதாவது சமாதானம் இல்லாத நாடுகளில் ரஷ்யாலாம் சேர்ந்துருச்சு. முந்திலாம் ரஷ்யா சமாதானமான நாடுகள், அதாவது மக்கள் வாழ்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ரஷ்யா, யூஎஸ், அப்புறம் இஸ்ரேல், இவங்க எல்லாமே சமாதானம் இல்லை, அங்கே போய் வாழ முடியாதுன்ற இடத்துல இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்குது. ஸ்டில் நியூசிலாந்து சமாதானம் உள்ள நாடுகளில் இருந்துகிட்டே இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா, நாம் பல நாள் சொல்லிகிட்டே இருக்கிறோம், அதே தான் இப்போவும் சொல்கிறோம். ஒரு ரெஸ்ட்லெஸ், அதாவது உலகம் முழுக்க ஒரு ரெஸ்ட்லெஸ் தன்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இதை உங்களால் உணர முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ வேதத்தில் சொல்லப்பட்ட பலதரப்பட்ட விஷயங்கள், ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சிகள், பிலிப்பைன்ஸில் மிக மோசமாக 7.8 நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுனாமி எல்லாம். ஒரு பக்கம் யுத்தங்களின் செய்திகளும், ஒரு பக்கம் ஏறி வந்த மிருகம், சமுத்திரத்தில் வருகிற மிருகம், யூரோப்பியன் யூனியன், இன்னொரு பக்கம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். இதை விட வேதம் இவ்வளவு தெளிவாக சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆயத்தப்படுங்க, சபையை ஆயத்தப்படுத்துங்க, குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தரை சந்திக்கிற காலம் நெருங்குகிறது. வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். God bless you.